குலதெய்வத்திற்கு வணக்கம், குருவிற்கு வணக்கம், 33 கோடி தேவர்களுக்கும் வணக்கம். உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களே, ஸ்ரீ விஷ்ணு சோழி பிரசன்னம் மற்றும் ஜோதிட நிலையம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் பல கோடி. சோழி பிரசன்னம் என்பது இறைவனிடம் கேட்கும் வாக்கு போல. தங்களுக்கு ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா, திருமணம் ஆகுமா ஆகாதா, நிலம் வாங்கலாமா வேண்டாமா, வீடு கட்டலாமா வேண்டாமா என்று இந்த சோழி பிரசன்னத்தில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உடல் ஆரோக்கியம் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். தேவைப்படுவோர் இந்த சோழி பிரசன்னத்தை கேட்கணும்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள நம்பரில் நீங்கள் காலை 5 மணி முதல் 6 மணிக்குள் தொடர்பு கொள்ளவும். அப்போ தான் அந்த சோழி பிரசன்னத்துடைய பலன் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். குலதெய்வத்தின் அருளாலும் குருவின் அருளாலும் 33 கோடி தேவர்களின் அருளாலும் இதை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் அனைவருக்கும் அனைவருடைய வாழ்விலும் மங்களமும் வெற்றியும் உண்டாகுவதாக. அனைத்து ராசி நேயர்களுக்கும் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். ஆங்கில ஆண்டு 2024 பிப்ரவரி மாதம் 15ஆம் நாள். அதே போல் தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது சோபகிருது வருடம் ஆசி மாதம் 3ஆம் நாள், இன்று வியாழக்கிழமை. இந்த சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா சஷ்டி. அருகிலுள்ள முருகன் கோயிலுக்கு சென்று அங்கே நடக்கின்ற அபிஷேகங்கள், ஆராதனை, தீபாராதனைகள் கலந்துட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கும் பொழுது காலை 6:34 சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள், உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமும் அமைதியாக விட்டு கொடுத்து போவது மிகவும் சிறப்பு. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பகவானுடைய நாமத்தை சொல்லி கொண்டு இருப்பது அதை விட சிறப்பு. மேலும் அருகிலுள்ள ஒரு விநாயகர் கோயிலுக்கு சென்று அங்கே ஒரு அகல் விளக்கு வைத்து விட்டு வாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றிகள் கிடைக்கும். 15/2/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 15/2/2024 இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசினியர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசினியர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு வரவு மிகுந்த, ஒரு தன வரவு மிகுந்த, ஒரு லாபம் மிகுந்த ஒரு நல்ல நாள்னு சொல்லலாம். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெற்றிகள் அதிகரிக்கும். இன்றைய நாளில் அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு மேலதிகாரியுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. வியாபாரம் செய்பவர்களுக்கு 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். பொன் பொருள் ஆபரண சேர்க்கை, ஆன்மீக சுற்றுலா சென்றதற்கு உண்டான வாய்ப்பு, ஆன்மீக பணிகளில் தங்கள் கவனம் செலுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு இன்றைக்கி எல்லாமே கிடைக்கும். நீண்ட காலமாக பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சாக்க அந்த பிரச்சனை முடிந்து ஒரு நல்லது நடக்க, பிரச்சனை நீங்கி ஒரு மன அமைதி நீங்கள் இன்றைய நாள் நல்லா இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வீண் விவாதங்களை குறைத்து கொண்டால் கண்டிப்பாக வெற்றிகள் கிடைக்கும். உலகெங்கும் வாழும் ரிஷபராசினியர்களே, இந்த நாளில் உங்களுக்கு ஒரு எதுலேயுமே ஒரு சுறுசுறுப்பு கம்மி, ஒரு நேர்மறையான எண்ணங்கள்லாம் இருக்காது. அதனால் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு தியானம் செய்வது மிகவும் நல்லது. அதே போல் சில கூட இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் உங்களுக்கு உண்டாகும். அக்கம் பக்கத்தவருடைய பற்றிய புரிதல்கள் உண்டாகும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்றைக்கி மிக ஜாக்கிரதையாக, எச்சரிக்கையாக, பதற்றம் இல்லாமல் வேலைகளை செய்வது மிகவும் சிறப்பு. நிர்வாக விஷயங்களில் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். இன்றைய குலதெய்வ பிரார்த்தனையை செய்து கொள்வதும், ஆன்மீக பணிகளில் நாட்டம் செலுத்துவதும் கவனம் கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகள் தரும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சில நுணுக்கங்களை புரிந்து கொண்டு அதன்படி நீங்கள் செயல்படுவதால் இன்று கண்டிப்பாக உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும், வெற்றிகள் கிடைக்கும். ஒரு மாற்றமான நாள். உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். உடல்நலக் குறைவு ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று அங்கே ஒரு முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் நல்லது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். அதன் மூலம் உங்களுக்கு பண வரவு, சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கிறது. மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள்.
கணவன் மனைவிக்கிடையே ஒரு அந்யோன்யம், ஒரு ஒற்றுமை ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. அதே போல் வேலை மாற்றம், இடமாற்றம் இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாகும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகமாக இருக்கணும். தனிப்பட்ட விஷயங்களை தயவுசெய்து யாருக்கும் பகிராமல் இருப்பது மிகவும் நல்லது. உலகெங்கும் வாழும் கடக ராசினியர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பயணங்களால் ஆதாயம் ஏற்படும். அது வெளியூராக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், வெளி மாநிலங்களாக இருக்கலாம். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். விருப்பமான பொருட்களை கண்டிப்பாக வாங்கி மகிழக்கூடிய நாள். உடல் ஆரோக்கியம் குறைபாடு இருந்தாக்கா கண்டிப்பாக உடல் ஆரோக்கியம் மேம்பாடு அடையும். எந்த ஒரு சூழ்நிலையும் திறமையாக உங்களுடைய செயல்களை நீங்கள் செய்வீர்கள். அதன் மூலம் உங்களுக்கு பாராட்டுகள், மதிப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். வெளி வட்டாரங்கள் பொது காரியங்கள் செய்பவர்களுக்கு உங்களுக்கு மதிப்பு கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான நாள். ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை, அதே போல் வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை எல்லாமே இன்றைக்கி அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் சிம்மராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதுலேயுமே சிந்தித்து செயல்படணும். விலையுயர்ந்த பொருட்கள் மீது உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். அதை கையாளுவதில் உங்களுக்கு கவனம் தேவை. அதே போல் சேமிப்புகள், எதிர்கால சேமிப்புகள் தொடர்பான சிந்தனைகள் உங்களுக்கு இன்று அதிகரிக்கும். விதண்டாவாத பேச்சுக்களும் தேவையில்லாத பேச்சுக்களையும் புறம் கூறுதலையும் நிறுத்தினீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அபிரதமான வெற்றி கிடைக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரியுடைய ஆதரவு கிடைப்பது சற்று கடினமாக இருப்பதால் கொஞ்சம் பதற்றம் இல்லாமல் பொறுமையாக வேலை செய்யணும். வியாபாரத்தில் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி கிடைக்காது. உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, ஒரு மாற்றமான சிந்தனைகளால் என்று ஒரு புதுவகையான முயற்சிகளை மேற்கொண்டு அதை செயல்வடிவமாக ஆக்குவீங்க. நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே கண்டிப்பாக நடைபெறும். மனதில் ஒரு குழப்பம் நீண்ட நாள் இருந்துகிட்டே இருக்கும். அந்த குழப்பம் குறைந்து ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். அதே போல் மற்றவரிடத்தில் கொஞ்சம் அனுசரித்து போகணும். அலுவலகத்தில் கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி. வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு திடீர் திருப்பத்தை ஏற்படுத்தும். எதுலேயுமே இன்றைக்கி ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலை இருந்தாலும் மனது மகிழ்ச்சியாக இன்று இருக்கும். தற்பெருமையான பேச்சுக்களை தயவுசெய்து குறைத்துக்குங்க. வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவு இன்றைக்கி கிடைக்கும். உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வெளியூர், வெளிநாடு இதெல்லாமே உண்டான அங்கேருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சியான செய்திகளாக இருக்கும். மனதளவில் ஒரு புதிய தன்னம்பிக்கை, தைரியம், ஒரு நேர்மறையான எண்ணங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். கணவன் மனைவிக்கிடையே ஒரு நெருக்கம், அந்யோன்யம் எல்லாமே இன்றைக்கி இருக்கும். சமூக பணியில் இருப்பவங்களுக்கு கண்டிப்பாக பாராட்டுதல், வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்தவரையும் உங்களுக்கு வரவுகள் அதிகமாக இருக்கும். அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். வீட்டிற்கு தேவையான விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. வீடு வாங்குவது, சொத்து வாங்குவது, ஆடை ஆபரணம் வாங்குவது, அதே போல் வண்டி வாகனங்கள் வாங்குவது போன்ற காரியங்கள்லாம் இன்றைக்கி நடைபெறும். மனதில் ஒரு விதமான ஒரு மகிழ்ச்சி இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகளை செய்வதற்கு உண்டான வாய்ப்பு, வெளிநாடு செல்வதற்குண்டான வாய்ப்பு, இது எல்லாமே உங்களுக்கு இன்றைக்கி நல்லாயிருக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். பதற்றமில்லாமல் வேலை செய்யணும். பகவானுடைய நாமத்தை சொல்லி கொண்டு இருப்பது சிறப்பு. எதுலையுமே கொஞ்சம் கட்டுப்பாடுடன் நிதானத்துடன் இருந்தீங்கன்னா இந்த நாள் கண்டிப்பாக வெற்றி அடையும். அதே போல் வண்டி வாகனம் செல்லும்போது ஜாக்கிரதையாக இருங்க. தந்தையினுடைய உடல்நிலையை தயவுசெய்து பார்த்துக்குங்க. எதிர்பாராத சில அனுபவங்களால் உங்களுக்கு ஒரு தெளிவு, ஒரு முடிவு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. கூட இருப்பவங்ககிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போக, கணவன் மனைவிக்கிடையே ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நுணுக்கமான விஷயங்கள்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள். அதே போல் கோயில் பணிகள், ஆன்மீக பணிகள், திருப்பணிகள் எல்லாமே செய்வதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. உங்கள் மீதான நம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்கும். நேர்மறையான எண்ணங்கள், அதே போல் எதிர்கால சிந்தனைகள் இதெல்லாமே இன்று மனதில் போகும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு தைரியமிக்க, ஒரு துணிச்சலான முடிவை எடுக்கக்கூடிய நல்ல நாள். திடீர் செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருப்பதால் முன்கூட்டியே திட்டமிட்டு கொள்ளவும். குடும்ப பெரியோர்களிடத்தில், கணவன் மனைவி இடத்தில் கொஞ்சம் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. உலகெங்கும் வாழும் கும்பராசினியர்களே,
இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாள பிரச்சனைகள்லாம் குறைந்து உங்களுக்கு ஒரு தெளிவு ஏற்படக்கூடிய நல்ல நாள். மனதில் ஒரு புதுவிதமான தெம்பு, ஒரு தைரியம் பிறக்கும். ஒரு நேர்மறையான எண்ணங்கள் பிறக்கும். எதையுமே சாதிக்க முடியுங்கிற எண்ணம் இன்னைக்கு ஏற்படும். அதேபோல் அலுவலகத்தில் உங்களுக்கு எதிர்ப்புகள் எல்லாமே குறைந்து, உங்களுக்கு அனைவருடைய ஆதரவுமே கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. திடீர் வரவுகள் உங்களுக்கு சேமிப்பை அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே கண்டிப்பாக புரிதல் இருக்கும். வண்டி வாகனம் செல்லும்போது ஜாக்கிரதையாக இருங்க. ஒரு நன்மை நிறைந்த ஒரு நல்ல நாள். உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, இந்த நாளை பிறகு புதிய புதிய நண்பர்கள் அறிமுகமாவாங்க. வேற்று மொழி இனத்தவரால் உங்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாக அதிகரிக்கும். தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கணும். அதே போல் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து கொடுக்காதீங்க. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்காதீர்கள். மற்றவர்களும் தனிப்பட்ட விஷயத்தை தயவுசெய்து பகிராமல் இருப்பது மிகவும் நல்லது. முதலாளியாக இருந்தால் வேலையாட்கிட்ட கொஞ்சம் கனிவாக வேலை வாங்கணும். கொஞ்சம் புகழ் நிறைந்த ஒரு நல்ல நாள். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரியுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். வருமானம் பல வழிகளில் வருவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு வெற்றி மிகுந்த நல்ல நாள். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். நேர்களே, நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வரோம். அதே போல் அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்ய நினச்சா தயவுசெய்து செய்யுங்க. நாங்கள் ஜோதிடம் பார்க்கிறோம், சோழி பிரசன்னம் பார்க்கிறோம். மிக துல்லியமாக இருக்கும். தேவைப்படுவோர் தொடர்பு கொள்வோம். இன்றைய நாள் அனைத்து ராசி நேயர்களுக்கும் ஒரு வெற்றி நாளாக, மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்க எல்லாம் வல்ல பகவானை நான் விருக வேண்டிக்கிறேன். நேரில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெய குரு ராயா.